வணக்கம். நாம் இன்னைக்கு தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் சோனா மசூரி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வழக்கமாக எந்த ரைஸ் சாப்பாட்டுக்கு எடுப்பீங்களோ அதுக்கு எவ்வளவு தண்ணி விடுவீங்களோ அதுக்கு மேலே 1 கப் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. நான் 1 கப்புக்கு 3 கப் விடுவேன். இன்றைக்கி 4 கப் விட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். 200 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் தண்ணி விடாமல் காய்ச்சி ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சு வச்சுருக்கேன். ஆயில் எடுத்திருக்கேன். உப்பு எடுத்திருக்கு. 1 வரமிளகாய் விதையில்லாமல் கிள்ளி வச்சுருக்கு. இஞ்சியை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கு. பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கு. கொத்தமல்லி தழை, கடுகு, உளுந்தம் பருப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை எடுத்துருக்கு. 1 விசில் சத்தத்துக்கு வேக வச்சாச்சு. இப்போ ஆவியெல்லாம் போயிடுச்சு. இப்போ குக்கரை திறந்துடலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு. ஒரு கரண்டி வச்சு சூடாக இருக்கும்போதே மசிச்சு விட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு சாதம் வெறப்பாக இருக்கக்கூடாது, குழைவாக இருக்கணும். லேசாக மசிச்சு விட்டுடுங்க. சாதத்தை வேற பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. சாதம் சூடாக இருக்கும்போதே காய்ச்சி ஆற வச்ச பாலை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறிக்கலாம். பால் ஒரு 2.5 டம்ளர் இருக்கும். இந்த அளவுக்கு பால் விட்டால் தான் தயிர் சாதம் நல்ல குழைவாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நாம் எல்லா பாலையும் விட்டுடலாம். நல்லா கிளறிடுங்க. சாதம் இன்னும் சூடாக தான் இருக்குது. சூடாக இருக்கும்போது தயிர் சேர்க்கக்கூடாது. அதனால் மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தயிரை சேர்த்துக்கலாம். எனக்கு 2 மணி நேரத்தில் தயிர் சாதம் வேணுங்கிறதுனால நான் 200 கிராம் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் நிறைய இருக்கிறதுனால இப்போ எல்லா பக்கமும் பரவிடும். 4 மணி நேரம் கழித்து தயிர் சாதம் வேணும்னு நினச்சா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்தால் போதும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்து சாதத்தில் விட்டு கிளறணும். அப்போ தான் தயிர் எல்லா பக்கமும் பரவும். இப்போது தயிர் எல்லா பக்கமும் கலந்துடுச்சு. நாம் தாளிச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கு. ஆயில் சூடானதும் வரமிளகாய் போட்டாச்சு. இப்போ நாம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். பருப்பு சிவந்ததும் அரிஞ்சு வச்ச இஞ்சி துண்டுங்களை சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூளை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் கிளறி சாதத்தில் எடுத்து கொட்டிடலாம். இந்த மாதிரி தாளித்து கொட்டுறதுனால தயிர் சாதம் நல்ல மணமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுறலாம். தயிர் சாதம் செட் ஆகிறது அந்தந்த ஊர் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசப்படும். கூல் பிளேஸில் இருக்கிறவங்க ஹாட் பேக்கில் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக சாதம் ரெடி ஆகிடும். நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ நாம் கொத்தமல்லி தழையை தூவி சாதம் செட் ஆகிறதுக்கு விட்டுறலாம். விருப்பப்பட்ட சர்வ் பண்ணும்போது மாதுளம், கேரட் துருவல் தூவி சர்வ் பண்ணிக்கலாம். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.